கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேலையில் கூட நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த வேலையில் நாம் யாவரும் எசேக்கியேல் 22வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பிரியமானவர்களே, தர்மையான வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதான ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி தேவனுடைய சத்தத்தை இந்த இடத்துல நம்மால் கேட்க முடிகிறது. பிரியமானவர்களே, அந்த ஒரு மனுஷன் யார்? தேடுகிற ஒரு மனுஷன். நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் இந்த பகுதிகளில் பார்க்கும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் திறப்பிலே நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசே குறித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்காக ஒரு தெய்வத்தை, ஒரு கன்றுக்குட்டியை அவர்கள் வார்ப்பித்தார்கள் என்று சொல்லி நாம் யாத்திராகமும் 32வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. இந்த அப்படிப்பட்ட ஒரு வேலையில் தேவனுடைய மனிதனாகிய மோசே ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக திறப்பில் நின்றான் என்று சொல்லி அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகத்திலும் இந்த அருமையான இந்த வார்த்தை எழுதப்பட்டுள்ளது. சங்கீதங்களின் புஸ்தகம் 106வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த 106வது சங்கீதத்தில் 23வது வசனத்தில், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். பிரியமானவர்களே, மோசே ஜனங்களுடைய பாவங்களுக்காக திறப்பின் வாயிலிலே நின்றான். ஏனென்றால், என்றைக்கு ஆதாம் மீறுதலினாலே பாவம் செய்தானோ அவன் தேவ ஆவியை இழந்து போனான். தேவனுக்கும் மனிதருக்கும் ஒரு இடைவேளை இருந்தது, ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவரை தகர்ப்பதற்காக, மனிதருடைய பாவங்களுக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர்கள் ஜனங்களுடைய பாவங்களுக்காக திறப்பிலே நின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஆதியாகும் 18வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது, லோத்துவுக்காக, லோத்துவின் குடும்பத்திற்காக ஆபிரகாம் அந்த இடத்தில் திறப்பின் வாயிலிலே நிற்கிறான். இந்த இடத்துல 45 நீதிமான்கள் இருந்தால், தேவரீர் நீர் அந்த பட்டணத்தை அழிக்காமல் இருப்பீரோ என்று சொல்லி அவன் திறப்பிலே நிற்கிறான். ஏனென்றால், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த திறப்பின் வாயிலிலே நிற்கும் பொழுது தேவன் அவருடைய சத்தங்களை கேட்கிறார். அதனாலே ஜனங்களுடைய அந்த பாவங்களுக்கு ஒரு விடுதலை அந்த இடத்துல கொடுக்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆனால் இங்கே நம்ம வாசிக்க கேட்ட வசனத்திலே திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதான ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் யார்? அந்த ஒரு மனிதன் யார் என்று சொல்லி ஒருவேளை அநேக நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஜீவியத்தில் அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் திறப்பிலே நிற்கிறதான அந்த ஒரு மனிதன் யார் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த இடத்துல வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயா 6வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அந்த 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பிரியமானவர்களே, ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனங்களை எழுதியிருக்கலாம். ஆனாலும் அந்த தீர்க்கதரிசனம் யார் வழியாக நிறைவேறுகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அங்கு நிறைவேறுகிறது. தேவனாகிய கர்த்தரே இந்த இடத்துல
அந்த வார்த்தை இங்க நமக்கு கொடுக்கிறார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னாராம், இதோ நான் அடியேன் இருக்கிறேன், நான் போகிறேன், நான் திறப்பின் வாயிலிலே நான் நிற்கிறேன் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். பிரியமானவர்களே, திறப்பின் வாயில் என்பது பழைய ஏற்பாட்டில், பழைய உடன்படிக்கையில் அநேக தேவனுடைய மனிதர்கள் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் திறப்பிலே நின்றார்கள். பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவானாம். அவன் போய் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் அவன் அந்த இடத்துல அவன் நிற்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எபிரேயர் 10வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1வது வசனத்திலிருந்து. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருந்தபடினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடினால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷாந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையில் வருஷாந்தோறும் நினைவு கூறுதல், ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுதல், அப்படியாக புறாக்களின் இரத்தங்கள், ஆட்டு கடாக்களின் இரத்தங்கள் இப்படியாக செலுத்தப்பட்டு வந்தது. ஆனாலும் பாவத்திலிருந்து ஒரு காலம் அவர்களை அது பூரணப்படுத்த மாட்டாது. பாவத்தில் மூடப்பட்ட, பாவத்தில் தக்க வைக்கப்பட்ட ஒரு நிலைதான் பிரியமானவர்களே. அதுதான் 9வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பாவ மன்னிப்பு என்று சொல்லப்படவில்லை, மன்னிப்பு உண்டாகாது. ஆனாலும் பாவத்தில் ஒரு மூடப்பட்ட ஒரு நிலைதான். பாவத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலை இல்லை. பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை எப்போது நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர வேண்டும். இங்கு பார்க்கிறோம், வருஷாந்தோறும் நினைவு கூறுதல். ஆனாலும் அவர்கள் பாவத்திலிருந்து ஒரு காலம் பூரணப்பட மாட்டாதே. அப்படி பூரணப்படும் என்றால் அந்த பலி நிறுத்தப்படும் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலி நிறுத்தப்பட்டது. எங்கு நிறுத்தப்பட்டது என்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக திறப்பிலே நின்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து திறப்பிலே அவர் ஒருவராக, ஒரே மனிதனாக அவர் திறப்பிலே நின்றாராம். ஆகவேதான் 10வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 10:9, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் எத்தனையோ இடங்களிலே, எத்தனையோ சபைகளிலே, எத்தனையோ ஜப ஐக்கியங்களிலே இன்றைக்கும் கூட திறப்பின் வாசல் என்று சொல்லி இன்றைக்கும் திறப்பின் வாயிலே நிற்கிறேன் என்ற ஜபங்கள் நடக்கிறது. ஒருவேளை அறியாமையில் உள்ள காலத்திலே தேவன் காணாதவர் போல் இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் திறப்பின் வாயில் முடித்தவர் இயேசு கிறிஸ்து. சிலுவைதான் திறப்பின் வாயில். அந்த இடத்துல தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த அவர் எல்லாவற்றையும் அவர் சமாதானத்துக்குள்ளாக ஆக்கினார். அந்த இடைவெளி தகர்க்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, பின்பு யாரை நான் அனுப்புவேன், என் காரியமா யார் போவான் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து, இதோ நான் போகிறேன், தேவனே உங்கள் சித்தத்தின்படி செய்ய போகிறேன் என்று சொல்லி அவரே திறப்பின் வாயிலிலே நிற்கிறார். பிரியமானவர்களே, அதைதான்
எபேசியர் 2வது அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின்படி உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை அற்றவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரை ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, பிரியமானவர்களே, இந்த இடத்துல எபேசியர் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 14வது வசனத்தில் எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, அந்த இடத்துல சிலுவையில் அந்த நடுசுவரை தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த இடைவெளி அந்த இடத்துல தகர்க்கப்படுகிறது. எப்படி என்றால் அவருடைய இரத்தத்தை சிந்தினதினாலே தகர்க்கப்படுகிறது. சிலுவைதான் திறப்பின் வாசல். ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நாம் அறியாதிருந்திருந்தால் இன்றைக்கும் திறப்பின் வாசலிலே நிற்கிறேன் என்று நாம் சொல்லக்கூடாது, பிரியமானவர்களே. ஏனென்றால் ஒருவராகி இயேசு கிறிஸ்து அந்த திறப்பின் வாயிலிலே அவர் நின்று அவர் சமாதானம் பண்ணிவிட்டார். அந்த சமாதானம் என்பது பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு நமக்குள்ள வருகிறாரோ பிதாவுக்கும் நமக்கும் பரலோகத்துக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. இன்றைய நாட்களிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பிறகு திறப்பின் வாயிலிலே நிற்கிறேன் என்று சொல்லி யாரும் சொல்லக்கூடாது, பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து திறப்பிலே நின்று விட்டார். இன்றைய காலகட்டத்திலே புதிய உடன்படிக்கை நாட்களிலே திறப்பின் வாசல் அல்ல, அது திறந்த வாசல். இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்தை திறந்து விட்டார். நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். இதற்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது எபேசியர் 2:15வது வசனத்திலிருந்து, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, யார் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் யாவரும் அநேக இடங்களிலே பார்க்கும் பொழுது திறப்பின் வாசல் ஜபம் என்று சொல்லி அநேக இடங்களிலே திறப்பின் வாசல் ஜபம் என்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்த பிறகு இரத்தம் சிந்தின பிறகு அங்கே நாம் வாசித்தோம் அல்லவா, எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்தின்படி, இதோ தேசம் அழியாதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அந்த ஒரு மனுஷன் என்பது அவர் இயேசு கிறிஸ்து. அவரே வந்து நமக்காக கல்வாரி சிலுவையாகிய அந்த திறப்பிலே நின்று விட்டார். பிரியமானவர்களே, அவர் மரித்து ரத்தம் சிந்தி அவர் 3வது நாள் உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நமக்கும் பிதாவுக்கும் தேவனுக்கும் இருக்கிற இடைவெளி போகிறது. பிரியமானவர்களே, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகும் திறப்பின் வாயிலிலே நான் நிற்கிறேன் என்று சொல்லி நாம் யாரும் சொல்லக்கூடாது, பிரியமானவர்களே. ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவே திறப்பின் வாசலிலே அவர் நின்று விட்டார், பிரியமானவர்களே. ஆகவே நாம் யாவரும் இந்த நாட்களிலே நாம் திறப்பின் வாசலிலே அல்ல, ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுடைய எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் திறப்பில் நின்று எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கலாம். அப்படிதான் நெகோமியாவை குறித்து பார்க்கும் பொழுது
முதலாவது அதிகாரத்தில் அவர் அப்படிதான் நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று பாவரிக்க ஜபத்தை அங்கே எடுக்கிறார். தானியேல் 9வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தானியேலும் அப்படிப்பட்ட ஒரு பாவ அறிக்கையினுடைய ஜபத்தை அங்கு ஏறெடுக்கிறார் பிரியமானவர்களே. ஆனால் அது சிலுவை வரைக்கும் தான். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பது அது சிலுவை வரைக்கும் தான். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அவர் மரித்த பிறகு எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோ மற்றவர்களுடைய பாவங்களுக்காக அவருடைய பாவங்களை மன்னிங்க, நாங்களும் எங்களுடைய மூதாதையர் தகப்பன் வீட்டார் பாவம் செய்தோம் என்று சொல்லி மற்றவருடைய பாவங்களுக்காக பாவரிக்கை ஜபத்தை நாம் ஏறெடுக்க முடியாது. ஒருவேளை என்ன ஜபத்தை நாம் ஏறெடுக்கலாம் என்று சொன்னால், அவர்கள் மனம் திரும்புதல்ல வர வேண்டும், அப்பா அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜபிக்கலாமே தவிர மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியாது. ஒரு காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தை அவர்களுக்காக சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, உண்மையாகவே ஒரு சீஷனாக அவர்களை அர்ப்பணிக்கும் பொழுது பரலோக ராஜ்யமாகிய அந்த பரிசுத்த ஆவியை அவர் அனுப்புகிறார், கொடுக்கிறார். அதன் வழியாக தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, அறியாமல் உள்ள நாட்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தால் இப்பொழுதே நாம் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆகவே பழைய உடன்படிக்கையிலே திறப்பின் வாசல் என்று இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கை அது திறந்த வாசல். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் ஒருவராகவே அவர் அந்த திறப்பாகிய அந்த சிலுவையில் நின்று அவர் சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த சமாதானத்தின் வழியாக அதுதான் பரிசுத்த ஆவி. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானம் என்பது பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களிலே நாம் திறப்பின் வாசலிலே நான் நிற்கிறேன் என்று சொன்னால் நாம் பொய்யர்களாக மாறிவிடுவோம். ஏனென்றால் திறப்பிலே ஒருவராகி இயேசு கிறிஸ்து நின்று விட்டார். இனிமே நமக்கு திறந்த வாசல் தான். நம் சுவிசேஷத்தை சொல்லி ஒவ்வொருவரும் அவங்க இயேசுவை நோக்கி பார்க்கும்படி அப்படி நாம் அந்த வழியிலே நாம் அவர்களை நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னால், அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். பிரியமானவர்களே, ஜனங்களை சுவிசேஷம் சொல்லி அவரிடத்தில் ஒப்புரவாக்க வேண்டும். இந்த நாட்களிலே மற்றவருடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்வது அது சரியல்ல, அது பழைய உடன்படிக்கை. இந்த நாட்களிலே தனித்தனி மனிதனாக அவருடைய பாவங்களுக்காக தேவனிடத்திலே அவன் கேட்கும் பொழுது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஆண்டவராகிய கர்த்தர் அவங்களுக்கு அனுப்பி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் இந்த இடத்துல பவுல் மிகவும் தெளிவாக எழுதுகிறார். எங்களுக்கோ ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஒப்புவித்தார் என்று சொல்லி. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அப்படி என்று சொன்னால் ஒருவேளை இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார், அது பொதுவானது. ஆனால் யாரெல்லாம் மனம் திரும்பி ஒரு சீஷன் என்ற நிலையில் வந்து, ஏசப்பா இயேசு கிறிஸ்துவே என்னை மன்னிங்க, என்னுடைய பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி தனிப்பட்ட மனிதனாக கேட்கும் பொழுது அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களே தேவனிடத்தில் அவர்கள் ஒப்புரவாக்க முடியும். எப்படி ஒப்புரவாக முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்றால் மட்டும்தான் ஒப்புரவாக முடியும். கிறிஸ்துவின் சிலுவை என்பது
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்பது எல்லாருக்கும் அது பொதுவானது பிரியமானவர்களே. ஆனாலும் யாரெல்லாம் தனிப்பட்ட விதத்திலே தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரம் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது, உண்மையான மனம் திரும்புதல் வரும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்குகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்டது போல உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், ஒருவேளை தேவனை அறியாமல் அவங்க இருக்கிறப்போ அவங்க பாவங்கள் நினைவு கூறப்படுவதில்லை. அது ஆண்டவர் காணாதவர் போல இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனாலும் அவரிடத்தில் வந்து தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரம் என்று சொல்லும் பொழுது, மனம் திரும்பி வரும் பொழுது, ஒரு சீஷனாக வரும் பொழுது பரிசுத்த ஆவி அனுப்புகிறார். அந்த பரிசுத்த ஆவின் மூலமாக நமக்கு திறந்த வாசல் இருக்கிறது. பிரியமானவர்கள், என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டாரோ, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு நான் திறப்பின் வாசலிலே நிற்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த வேத வசனத்துக்கு இது எதிரானது பிரியமானவர்களே. இது புறம்பானது. இது எப்படி என்றால், நம்ம யாவரும் தேவனையே குற்றப்படுத்துவது போல மாறிவிடும். ஆகவே ஒருவேளை இத்தனை நாட்களாக அறியாமையிலே நாம் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை, அந்த சத்தம் வருகிறது. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரோ, நமக்கு திறப்பின் வாசல் அல்ல, அது திறந்த வாசல். எனவே திறந்த வாசலை எப்பொழுதே நமக்கு கொடுத்து விட்டார். பரலோகம் திறந்திருக்கிறது. எப்படி திறந்திருக்கிறது? பரிசுத்த ஆவியானோர் வழியாக. இது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையின் மரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கொடுக்கப்பட்டது பிரியமானவர்களே. ஆகவே இனிமேல் திறப்பின் வாசல் அல்ல, திறந்த வாசல். தனித்தனி மனிதனாக, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, உம்மிடத்திலே நான் ஒப்புரவாக விரும்புகிறேன் என்று சொல்லி உண்மையான மனம் திரும்புதல்ல நாம் வரும் பொழுது உண்மையாகவே நமக்கு திறந்த வாசல் தான் பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் இந்த வேளையில். தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் கூட எங்கள் மத்தியில் நீங்கள் பேசுனீங்களே, அதற்காக நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் இடைப்பட்டீங்களே, அதற்காக நன்றி அப்பா. அநேக நாட்களாக, அநேக ஆண்டுகளாக அநேக பிரசங்கங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்பா. இதுவரைக்கும் திறப்பின் வாசல், திறப்பின் வாசல் என்று சொல்லி ஒருவேளை நாங்கள் விடுதலை ஆகாமல் இருந்திருக்கலாம் அப்பா. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரோ, எங்களுக்கு திறப்பின் வாசல் அல்ல, திறந்த வாசல் அப்பா. எசப்பா, நீங்களே அதை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்களா, அதற்காக நன்றி. நீங்க ஒருவராக அமேன் கல்வாரி சிலுவையில் அந்த ஆண்டவரே திறப்பு என்ற அந்த சிலுவையில் எங்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தி மரித்ததினாலே, நீங்க உயிர் தெழுந்ததினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டார். நாங்கள் இப்பொழுது திறந்த வாசலிலே நிற்கிறோம். அதற்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறப்பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொன்னீங்களப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவி எங்களுக்கு கொடுத்து திறந்த வாசலை எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த சத்தியத்தை அறிந்து இதன்படி வாழ்ந்து பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இப்படி அறியாமல் கண்கள் நீங்கி அப்பா, எங்க ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்தீர். அதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.